தமிழகத்தில் கஞ்சா சேல்ஸு, இந்த செயற்கை போதை மருந்துகள், மெத்து போன்ற இந்த கூல் லிப்ஸு ஏகப்பட்ட இது வருது. 10 ரூபா, 11 ரூபா, 5 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. எப்படி எல்லா இடத்துலையும் கிடைக்கும்? ஸ்கூல் வாசலில் இருக்குது, மிட்டாய் கடையில் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில், தனியார் ஸ்கூலில், பிரைவேட் ஸ்கூலில், பெரிய பெரிய ஹைஃபை ஸ்கூலில், கிராமத்து கார்பரேஷன் ஸ்கூலில், பஞ்சாயத்து ஸ்கூலில், எல்லா இடங்களையும் போதைப் பொருள் கிடைக்குதுன்னா ஏன் கோயில் வாசலை மட்டும் விற்கிறீங்க? வேளாங்கண்ணி கோயில் சர்ச்சுக்கு வைத்த மாதிரி வைங்களேன். எல்லா மசூதி வாசலும் எழுதி இருக்கு. மவுண்ட் ரோடில் பெரிய இது இருக்கு, 1000 விளக்கு மசூதி இருக்காங்க, எழுத்து மாதிரி வைங்க. கோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக இவங்க மேல்முறையீடு பண்றாங்க. அப்போ கோயிலுக்காக HRMCயா? யாருக்காக இருக்கீங்க நீங்க? இந்து கோயில்களை பாதுகாப்பதற்காகவோ காப்பதற்காகவோ அல்ல மேற்பார்வையிடுவதற்காகவோ இதற்காக HRMC இல்லை. யூ ஹாவ் டு டிஸ்பேண்ட் இட். அதனுடைய எலிஜிபிலிட்டியே போயாச்சு. அதாவது ஒரு விலை கொடுத்து எவ்ரிபடி ஹாஸ் அ பிரைஸ் டேக்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் உண்டு. யார் யார் என்ன விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பதை தெரிஞ்சிருக்கிறார்கள் இந்த திமுக காரங்க. நம்ம தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு செய்தியா பார்த்துட்டே வந்தோம். ஒவ்வொரு செய்தியில என்ன பார்க்கிறோம்? இந்த அரசுடைய நிர்வாக சீர்கேடின்மை. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். விளாத்திக்குளம் சென்ற கனிமொழியை விரட்டி அடித்த பொதுமக்கள். பிராட்வே டான் பாஸ்கோ பள்ளியில் ரம்ஜான் தொழுகை. அரசின் பள்ளிகளுக்கான ஒழுங்குமுறை அரசாணை என்னாச்சு? அனுமதிக்கு மாறான ஈவேரா சிலை நடவடிக்கை எடுக்க தயங்கும் மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம். பேரையூர் விநாயகர் கருப்பண்ணசாமி கோயில் திருப்பணி விவகாரத்தில் முஸ்லிம்களிடம் மண்டியிட்ட HRMC. தேர்தல் காலத்தில் பத்திரிகையாளர்களுக்கு வாரி வழங்கும் ஸ்டாலின் எதை மூடி மறைக்க? ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். தூத்துக்குடி அந்த விளாத்திக்குளத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பள்ளி மாணவி 12ஆம் வகுப்பு மாணவி இயற்கை உபாதை கழிப்பதற்காக இரவு நேரத்தில் வெளியில் வந்திருக்காங்க. அவர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது மிகப்பெரிய தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. 2 நாளாகி நேற்றைய தினம்தான் தூத்துக்குடி மாவட்ட MP பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ஆறுதல் தெரிவிக்க போயிருக்காங்க. இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் ஒட்டுமொத்த கோபத்தையும் கனிமொழி மீது காட்டியிருக்காங்க. சமூக வலைதளங்களில் அந்த காட்சியை பார்க்க முடியுது. அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க? கனிமொழி அக்கா இவங்க மணிப்பூருக்கு மெழுகுவர்த்தி போராட்டம் நடத்தினாங்க. உத்தரப்பிரதேசம், மணிப்பூருக்கெல்லாம் விளாத்திக்குளத்துக்கும் இதே போல மெழுகுவர்த்தி போராட்டம் நடத்தணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த ஈரான் யுத்தம் நடக்குது இல்லையா, அதனால எல்லாம் அந்த மெழுகுவர்த்தியில விலையேறி போச்சு, டிமாண்ட் அதிகம். அதனால அங்க கைவிட்டுட்டு வேறுன பார்க்கலாம் அப்படின்னு போயிருப்பாங்க நினைக்கிறேன். எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கு, பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னோம்னா, பெண் குழந்தைகளை பெற்றவர்கள்லாம் அச்சப்படுறாங்க. குழந்தைகள் வெளியே அனுப்ப முடியாது, எப்பயுமே யாராவது கூட போகணும் என்கின்ற அளவுக்கு அச்சப்படக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு. சாதாரணமா ஒரு நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா காலம்ஸ் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் காலம், டெம்பரேச்சர், வானிலை, இன்றைய டெம்பரேச்சர் என்ன, இன்றைய எவ்வளவு விண்ட் ஸ்பீடு என்ன, இதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைய பாலியல் தொல்லை என்று ஒரு காலம் போட்டோம்னா அதில் தினசரி ஒரு 4 நியூஸ் வரும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது. அதுக்காக நான் சொல்றேன், வருத்தமா சொல்றேன், ஜோக்கா சொல்லல, வருத்தப்பட்டு சொல்றேன். ஒரு 60 வயசு கிழவிய போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. விமானத்துல போகக்கூடிய பணிப்பெண்ணை திமுக பிரமுகர் போய் சீண்டல். தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த போக்சோ வழக்குகள் பதிவானது மட்டுமே ரொம்ப கம்மி தாங்க. 39,999. இந்த பேட்டால செருப்பு போடுவோம் இல்லையா, 500 ரூபா போட மாட்டேன், 499 அந்த மாதிரி. இன்னும் 1 வந்ததுன்னா 40,000. அந்த அளவுக்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்று சொன்னால்
என்ன அர்த்தம், என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து செய்வதற்கான துணிச்சல் வருகிறது? அப்ப ஆளக்கூடியவர்கள் குற்றம் செய்யக்கூடியவர்களே தப்பிக்க வைப்பதற்கான ஒரு வழிமுறை இருக்கின்ற காரணத்தாக இத்தனை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நயினா நகேந்திரன் ஒரு அறிக்கை விட்டுருக்கார். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான வன்கொடுமை என்பதும் கஞ்சா சேல்ஸ் ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. தமிழகத்துல கஞ்சா சேல்ஸ், இந்த செயற்கை போதை மருந்துகள், மெத்து போன்ற இந்த கூல் லிப்ஸ் ஏகப்பட்ட இது வருது. 10 ரூபா, 11 ரூபா, 5 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. எப்படி எல்லா இடத்துலயும் கிடைக்கும்? ஸ்கூல் வாசல்ல இருக்கு, மிட்டாய் கடையில் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல, தனியார் ஸ்கூல்ல, பிரைவேட் ஸ்கூல்ல, பெரிய பெரிய ஹைஃபை ஸ்கூல்ல, கிராமத்து கார்பரேஷன் ஸ்கூல்ல, பஞ்சாயத்து ஸ்கூல்ல, எல்லா இடங்களையும் போதைப் பொருள் கிடைக்குதுன்னா அப்ப இந்த போதைப் பொருளும் இதே போல கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்குன்னா எப்படி கிடைக்கும்? போலீஸ் தெரியாம வந்துருமா? அப்போ போலீஸ் செயல்படாமல் இருக்கின்றது, போலீஸுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த வேலியே பயிரை மேயர்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட காவல்துறை இருக்கின்ற காரணத்தினால்தான் திமுக ஆட்சி வந்த பிறகு 39,999 போக்சோ, இப்போ இதுக்குள்ள 40,000 வந்திருக்கும். டெய்லி வந்துட்டு இருக்கு ஒண்ணு. போக்சோ மட்டும், பாலியல் வன்கொடுமைகள் தனி, பாலியல் சீண்டல்கள் தனி, இந்த அளவுக்கு மோசமாயிட்டு இருக்கு. அதனால தமிழக மக்களுக்கு வன்முறை மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, தமிழக மக்கள் அமைதி பூங்காவாக தமிழகத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால கனிமொழி அக்காவை பார்க்க போய் முற்றுகையிட்ட அந்த மக்கள் எல்லாருமே யாரும் கையில் முரத்தையோ துடப்பக்கட்டையோ எடுத்துக்கொண்டு போகவில்லை. இல்லாட்டி இப்படி தொடர்ந்தால் அடுத்த முறை அதற்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது சொல்லுவாங்க இல்லையா, அதுதான சூழ்நிலை. அதனால இப்ப இந்த கனிமொழி அக்காவுக்கு ஏற்பட்டது தமிழ்நாட்டுடைய எல்லா திமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், கவுன்சிலர்கள், இவங்க அத்தனை பேருக்கும் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக போகும்போது நடந்தால் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா சமீபத்தில் ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்தப்போ கூட அமைச்சர் பொன்முடி அந்த பகுதி தொகுதி மக்களை விசாரிக்க போகும்போது சேற்றை வாரி சிலர் அடிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வராம எல்லாம் நார்மலான பிறகு நீங்க பார்க்க வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய இயக்கத்தை தெரியுமா, ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவருக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுத்து விட்டால், அல்லது லம்சமா ஒரு பெரிய அமௌண்ட், பெரிய லட்சங்கள்ல சில நகரங்களை கொடுத்து விட்டால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கிடைத்து விடும், அங்க வாயில அடிச்சிடலாம், அவ்வளவுதான். இங்கே அதே தான் சொல்லியிருக்காங்க, அந்த மாணவியின் தங்கைக்கு அரசு வேலை உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அக்காவுக்கு தங்க அரசு வேலை, அப்ப அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைச்சாச்சு, அவ்வளவுதான். இப்படித்தான் இந்த மக்கள் மனநிலை இருக்கு. இந்த மக்கள் மனநிலை படம் பிடித்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பல மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா இங்கே இதுல சுசீந்திரத்துல பாத்தீங்கன்னா தேர்வுக்கு இதே போல மனோத்தங்கராஜ் இருந்த போது ஹிந்து விரோதியா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மக்கள் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, லேட்டா வராங்க, இஷ்டத்துக்கு வராங்க. அப்ப சேகர் பாபு பொங்கி சோறு திங்கிறீங்களா வேற ஏதாவது திங்கிறீங்களா கூட கேட்டார். பாத்தீங்க, சந்திச்சிங்க, அந்த செய்தி வந்தது. அதே போல திருவட்டாறுல கோயில்ல திருவிழாவில் காவிக்கொடி கட்டக்கூடா என்று சொன்ன போது அந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து எதிர்த்தார்கள். அதை முன்னின்று வழிநடத்தி அவருக்கு கூட ஸ்ரீ டிவில இங்க இது கொடுத்தீங்க, விருது வழங்கினீங்க போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு. ஆகவே பொதுமக்கள் ஆங்காங்கே இப்ப விழிப்படைந்து எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள், ஒரு நல்ல அறிகுறி. இது தொடர்மையானால் திமுக அப்பதான் மனசுல உரைக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு மெதப்புல இருக்காங்க, இந்த மாதிரி அரசு வேலை கொடுத்தா போதும் அல்லது ஒரு காசு கொடுத்தா போதும், மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்கின்ற நப்பாசையில குவார்ட்டருக்கோ பிரியாணிக்கோ 200 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய், அப்படி யார் யாருக்கு இந்த நேரத்தில் என்ன காசு கொடுக்கணுமோ அதை கொடுத்தோம்னா சரியா போடும் என்ற நினைப்புல இருக்காங்க. தக்க பாடத்தை இந்த மக்கள் புகட்டி இருக்கிறார்கள். இந்த படிப்பினை ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் வரணும். ஏன்னா நம்முடைய நாட்டு பாரம்பரிய படிப்பு பாருங்க, நார்மல் லைஃப், நார்மல்னா ஒரு போர் சூழ்நிலை கிடையாது. போர் என்று வந்தால் கூட அந்த போரின் போது ஒரு நாட்டு மண் ஒரு நாள் எதிர் நாட்டுக்குள்ள போய் போர் புரிகிறான். அப்ப நம்ம நாட்டுல எல்லா தமிழ் இலக்கியம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அந்த ஊர்ல உள்ள பெண்கள், குழந்தைகள் கை வைக்க கூடாது, முதியவர்கள் அறவோர் 4 பேர் மேல பசுமாடு, இது 5ஐயும் தொடக்கூடாது. இது நம்ம நாட்டில் பாரம்பரிய மரபு. அது சொல்லக்கூடிய முதல்ல பெண்கள் தான் வருது. ஒரு பெரிய போர் சூழ்நிலை வந்தால் கூட சரி, பெண்களே விரோதியா இருந்தாலும் கூட சரி,
அந்த பெண்களை நீ மதிக்கணும். இது நம்முடைய பண்பாடு. ஆனா நம்ம நாட்டில் என்ன இன்னைக்கு என்ன சூழ்நிலை, தமிழ்நாட்டில் என்ன சூழ்நிலை? இந்த ராமராஜ்யம் என்று சொல்கிறார். சுதந்திரம் அடைந்த உடனேயே நம்முடைய நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஐடியல் கிங்டம் ராமராஜ்யம். வால்மீகி ராமாயணத்தில் வருது. ராமராஜ்யம் என்ன என்பதை பற்றி ஒரு பெரிய எஸ்ஸே வருது, வெர்சஸ் வருது. அதுக்கு பல பேர் இன்டர்பிரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்க திருக்குறளுக்கு விளக்குரை எழுதியது போல வால்மீகி ராமாயணத்துல ராமராஜ்யத்தை பற்றி விளக்குரை காந்தியா பல இடங்களில் எழுதியிருக்காரு, பக்கம் பக்கமாக எழுதியிருக்காரு. ஒவ்வொரு ஆஸ்பெக்ட், எல்லா ஆஸ்பெக்டும் அதில் வரும். அதில் வராத துறையே இல்லை. டிசீஸ், சோசியல் வெல்ஃபேர், இக்காலஜி, என்விரான்மெண்ட் எல்லாமே வருது. அதுல இத்தனையிலும் முன்னுதாரணமும் ராமராஜ்யம் இருந்திருக்கிறது. இது அத்தனைக்கும் முன்னுதாரணம் எழுதி எல்லாத்தையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கத்தியா எழுதியிருக்காரு மகாத்மா காந்தி. கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்தையோட முக்கியமா என்ன சொல்றாருன்னா, ராமராஜ்யம் வந்திருக்கின்றது என்று நான் எதை சொல்வேன்னா, நம்முடைய நாட்டுல ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெண், ஒரு இளம்பெண் உடல நகை அணிந்து கொண்டு நாட்டுல எந்த மூலையிலிருந்து எந்த மூலை வரைக்கும் தனியாக நடந்து சென்று ஆண் துணை இல்லாமல் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்குமேயானால் அப்பொழுது மட்டும்தான் ராமராஜ்யம் வந்திருப்பதாக நான் கருதுவேன். அது எல்லாத்தையும் விட்டுட்டார். இதான் சொல்லியிருக்கிறப்ப. அப்ப பெண்களுடைய பாதுகாப்புக்கு நம்முடைய நாட்டுல காந்தியடிகள் ஆரம்பித்து எல்லாரும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாரு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் நிலை எல்லாரும் பயப்படக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. அதனால இதனுடைய பாதிப்பு நிச்சயம் எலெக்ஷன்ல தெரியும். அதனுடைய ஆரம்பம் தான் விளாச்சி குளத்தில் ஆரம்பித்திருக்கிறது. நீ சொன்னபடி ஏற்கனவே தொடர்கதை ஆயிட்டு இருக்கு. மக்கள் விழிப்படைய ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனுடைய பலனை இவர்கள் அறுவடை செய்ய போகிறார்கள் இந்த தேர்தல். சில தினங்களுக்கு முன்பு தான் நம்ம 3 செய்தியுமே எடுத்திருக்கோம். அந்த 3 செய்தியுமே சொல்லிடுறேன். சில வாரங்களுக்கு முன்பு ஒரு செய்தி எடுத்திருந்தோம். அந்த மாதிரி கடலூர்ல ஒரு பள்ளியில RSS பயிற்சி முகாம் நடந்தது. அதனால அந்த நிர்வாகத்தின் மீது அரசு துறை அதிகாரிகள் ஏன் உங்களோட ஸ்கூலோட அந்த இதை நாங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த RSS ப்ரோக்ராம் நடந்ததுனால. அதன் பிறகு அடுத்த சில வாரங்களில் தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்தது. தனியார் பள்ளிக்கூடங்களில் அரசு மதம் சார்ந்த விழாக்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாணை பிறப்பித்திருந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. டான் பாஸ்கோ, சென்னையில் இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ ஸ்கூல் மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடத்துவதற்கு இஸ்லாமிய அமைப்புகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா கலந்துக்க போறாரு அப்படிங்கக்கூடிய செய்தி வந்திருக்கு. ஹிந்து முன்னணி இதை பார்த்துட்டு இதுக்கு கம்ப்ளைண்ட்டும் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசுடைய அந்த பள்ளிக்கூட ஒழுங்குமுறை சட்டம், அந்த சட்டத்தின்படி எந்த பள்ளிக்கூடம், அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளிக்கூடத்துல வெளி ஆட்கள் பள்ளி வளாகத்துல, பள்ளி வளாகம்னா மைதானமா இருக்கலாம், இல்ல பள்ளி வகுப்பறையா இருக்கலாம், இல்ல உள்ள அரங்கமா இருக்கலாம், எதுலையுமே எந்த வகையான மத நிகழ்ச்சிகளையும் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. இந்த சட்டம் தெளிவா சொல்லுது. அதில் குறிப்பா விடுமுறை நாட்களிலும் இந்த சட்டம் பொருந்தும், தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியிலிருந்து ஒருத்தர் மத தொழுகை எப்படி பண்ண முடியும் தான் கேள்வி. இப்ப கடலூர்ல ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல, இதே போல சரஸ்வதி வித்யாலயம் என்ற பள்ளிக்கூடத்துல RSS முகாம் நடந்தோடனே சீறி பாய்ந்த CEO போன வருஷம் நடந்திருக்கு. இந்த சட்டம் 2 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த செய்தியில நான் படிச்சேன். தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக இதை தொழுகை 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொழுகை நடத்தி வந்திருக்கக்கூடிய தமுமுக இந்த ஆண்டு நடத்திவிடாமல் தடுத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப ஏற்படுத்துவாங்கன்னு அர்த்தம் போடுறது. அப்ப இந்த சட்டம் போட்டு 3 வருஷம் ஆயாச்சு. தொடர்ந்து 5 ஆண்டு நடந்து போன வருஷம் நடந்திருக்கு. கடலூர்ல இதை கேள்வி கேட்ட CEO போன வருஷம் இதே போல இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏன் கேள்வி கேட்கல, ஏன் நடவடிக்கை எடுக்கல? நம்முடைய கேள்வி இதுதான். இப்ப இந்த ஆண்டு ஹிந்து முன்னமே புகார் கொடுத்ததால் இந்த செய்தி நமக்கே தெரிய வருகிறது. இந்து மண்ணிக்கு பாராட்டுதல்கள். ஏன்னா இந்து சமுதாயத்துக்காக போராடக்கூடிய, பரிந்து பேசக்கூடிய ஒரே அமைப்பாக இன்னைக்கு இந்துக்களுடைய போர்க்குரலாக, போர் முழக்கமாக இந்துக்களுக்காக உள்ள அமைப்பு இந்து முன்னணி, அவர்களுடைய பாராட்டுதல்கள். இல்லாட்டி நமக்கு தெரிஞ்சிருக்காரு. அப்ப அந்த CEO ஏன் நடவடிக்கை எடுக்கல? அசோக் நகர்ல இங்க பாருங்க, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒருத்தர் பேசினார், மகாவிஷ்ணு. அவர் பேசுறது ஒன்றும் தப்பா ஒன்றும் பேசல. வள்ளலார் சொன்னதே பேசுகிறார், திருவள்ளுவர் சொன்னதே பேசுறார். அது பேசினதுனால நீ எப்படி அதை பேசலாம்? ஈவே ராமசாமியை பேசலாங்க, அண்ணாதுரை பற்றி பேசலாம். அண்ணாதுரை மூக்குப்பொடி போட்ட பற்றிலாம் பேசினா தப்பே கிடையாது. எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் தெரியும்.
ஈவேரா பத்தி எல்லா அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க எல்லா ஆபாச வாழ்க்கையும் பேசலாம், தப்பு இல்லை. ஏன்னா இந்து பண்பாட்டினுடைய கூறுகளா இருக்கக்கூடிய திருவள்ளுவரையோ வள்ளலாரையோ பத்தி பேசினால் உடனே அது மதமாயிடும். அப்ப அந்த உடனே அந்த எச்சம கூப்பிட்டு விளக்கம் கேட்டு அமைச்சரே வரார், பெரிய தலைப்போற அவசரம், அமைச்சர் நேர்ல வந்து விசாரித்து உடனே டிரான்ஸ்பர். இது என்னோட ஏரியான்னு சொல்றாரு. என் ஏரியாவுக்குள்ள வந்து நீ பேசிட்டு போயிருக்க, நான் சும்மா விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறார். ஒரு பெரிய குற்றம் நடந்து போயாச்சு. விளாத்தி குளத்துக்கு 3 நாள் கழிச்சு போறாம்மா, இங்க அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்தார். ஆகவே இந்த அளவுக்கு வந்து இங்க தமிழக அரசு வந்து பாராமுகமாக இருக்கிறது காரணத்தினால தான் இந்த மாதிரி பண்றாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். நிச்சயமாக இந்த சட்டமே வந்து இட் ஷுட் பி சேலஞ்ச் இன் த கோர்ட். அது நடக்குமா என்பது பின்னால பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக இந்த அரசு என்ன பண்ண போறாங்க, இன்னும் இவங்க நடத்த போறாங்க. சட்டத்தை யாரும் மதிக்க போறது இல்லை. தமிழக அரசினுடைய நிலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமா அவங்க நடத்துவாங்க. தமிழக அரசு பேசாம இருக்கும். காவல்துறை ஒன்றும் பண்ணாது, பாதுகாப்பு கொடுக்கும். ஏன்னா சட்டம் என்பது நமக்கு தானே, இந்துக்களுக்கு மட்டும்தானே. சட்டத்தை மீறுவதும் அவங்களுடைய இதாக அவங்களுடைய கடமையாகவே இருக்கிறது. நீங்க வந்து தமுமுக பத்தி சொன்னீங்க. அந்த தமுமுகவுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் இந்த ஜவஹர்லா. இந்த ஜவஹர்லா வெளிநாட்டிலிருந்து பண உதவி பெற்று இங்குள்ள பயங்கரவாதிகளுக்கு ஆயுத உதவிக்காக பண உதவி வாங்கி கொடுத்தார் என்பதற்காக மேல கேஸ் நடந்து தண்டிக்கப்பட்டவர், வழக்கு தொடுக்கப்பட்ட தண்டிக்கப்பட்டவர், தீர்ப்பு வழங்கப்பட்டவர். அப்படிப்பட்ட பயங்கரவாத தொடர்புடைய ஒருத்தர் வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறார். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு பள்ளிக்கூடத்துல அனுமதி கொடுக்கும்னா எப்படி இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கும்? சட்டமன்ற உறுப்பினர் அவர். சட்டமன்ற உறுப்பினர் தான் சரி, சட்டம் எல்லாத்துக்கும் சமம் தானே. அதனால இதுல பாருங்க, இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இப்படிப்பட்ட சட்டவிரோதமான செயல்களை செய்வதற்கோ அல்லது இந்துக்களை எதிர்க்கக்கூடிய செயல்களை செய்வதற்கோ இவங்களாம் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. இதே போல இந்த எஸ்டிபியுடைய மீட்டிங்ல எஸ்ஆர் சார் கொண்டு போய் பேசுறாரு. இதுக்கு முன்பு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்துக்களை எதிர்த்து பயங்கரவாத தாக்குதல் நடத்த நீங்கள் தான், உங்களால் தான் முடியும். அப்ப இந்துக்களை எதிர்ப்பதற்காக இந்த முஸ்லிம்களுக்கு ஒன்னா சேர்கிறார்கள். இவங்களுக்குள்ளார அடிச்சுக்குவாங்க. அது ஈரானா இருக்கலாம், மற்ற நாடுகளா இருக்கலாம், அடிச்சுக்குவாங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்துக்களை எதிர்ப்பதற்கு மட்டும் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு ஆன்டி ஹிந்து நெக்ஸஸ் இஸ் ஆல்ரெடி தேர். அப்பப்போ ஹிந்துக்களை எதிர்க்கும் போது மட்டும் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இந்த நடந்து கொண்டிருக்கிறது. அரசு இதை அனுமதிக்க கூடாது. அனுமதிக்கிறதா இல்லை என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த செய்தியுமே நம்ம ஏற்கனவே எடுத்திருந்தோம். அதனுடைய ஃபாலோ அப்பாக தான் இந்த செய்தியுமே எடுத்திருக்கோம். இப்போ கோவை காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஈவேரா சிலை அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. விநாயகர் சிலைக்கு எதிராகவே ஈவேரா சிலையை வைத்திருக்கிறார்கள். அந்த சிலையை எடுப்பதற்கு ஆணையம் வந்துவிட்டது. ஆனாலும் நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் தயக்கம் காட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையில செய்திகள் வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? கோர்ட்ல உத்தரவு வந்திருக்கா? தமிழக அரசின் உத்தரவு. தமிழக அரசு உத்தரவு வந்து பொதுப்பணித்துறை, ஆமா, பொதுப்பணித்துறை வந்து உத்தரவு வழங்கியிருக்கு. ஆனால் நகராட்சி அவங்க பேசாம இருக்காங்க. அதனால பொதுப்பணித்துறையா இருக்கலாம் அல்லது அரசாங்க உத்தரவா இருக்கலாம் அல்லது கோர்ட் உத்தரவா இருக்கலாம், எது வந்தாலும் அது வந்து திராவிடத்தின் முன்னால் அதெல்லாம் செல்லா காசு. அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கும். போன் யார் பண்ணாங்க நமக்கு தெரியுமா? அது வேற. அதாவது ஃபார்மலா ஒரு உத்தரவு வரும், போறது போன் வேற ஒன்று வரலாமே. அதனால இங்க சட்டம் ஒழுங்கு என்பதெல்லாம் நான் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை தமிழகத்திலே இருக்கிறது. ஸ்ரீரங்கம் கோயில் இதே போல. ஸ்ரீரங்கம் மட்டும் இல்ல, நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீங்க போனீங்கன்னா அநேகமா எல்லா கோயில் வாசல்லையுமே, எல்லா கோயில் வாசல்லையும் பெரிய பெரிய பழமையான கோயில்லாம் எங்க இருக்கோ வாசல் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் நான் பல கோயில் போயிருக்கேன். அநேகமா கோயில் வாசல்ல கொஞ்சம் தள்ளியோ பெரியார் சிலை இருக்கும். நான் பெரியார் சொல்றதுல ஈவி ராமசாமி தான் சொல்லுவேன். ஈவே ராமசாமி நாயக்கருடைய சிலை இருக்கும். கீழே கடவுளை நம்பியவன், அந்த முட்டாள் அதெல்லாம் அந்த வாசகம்லாம் இருக்கும். அப்போ வேண்டுமென்றே இந்துக்கள் மனதை நோகடிப்பதற்காகவே இந்த பெரியார் சிலைகள், ஈவே ராமசாமி சிலைகள் ஒவ்வொரு கோயில் மேல வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே வகையில் தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த காந்திபுரத்திலையும் வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்ப திட்டமிட்டு ஒரு சாராரை தாக்கக்கூடிய அந்த வேலைதான் ஈவே ராமசாமி நாயக்கர் பண்ணார்.
அப்பயே வந்து இதுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கும். ஒரு கம்யூனிட்டியை, ஒரு மத துவேஷத்தை தொடர்ந்து தன் வாழ்நாள் கோட்பாடாக செயல்படுத்தக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி தமிழ்நாட்டில் சிலை இருக்க முடியும்? ஒரு சிலை கூட இருக்கக்கூடாது. அது ஸ்ரீரங்கம் கோயில்ல கோயிலுக்கு அவ்வளவு பெரிய ராஜகோபுரம், மிக உயரமான பிரம்மாண்டமான ராஜகோபுரத்துக்கு எதிர்க்க இவருடைய சிலை எப்படி இருக்கலாம் என்று சொல்லி கனல் கண்ணன் இந்து மொழியில கேட்டார். என்ன பண்ணாங்க? கைது செய்தார்கள். கைது பண்ணாங்க. ஆகவே தமிழ்நாடு முழுக்க பல கனல் கண்ணன்கள் உருவாகணும். என்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஈவே ராமசாமி சிலைங்க இப்படி கேள்விக்குறியாகிறதோ அப்போதான் திராவிடம் விடும். இது வந்து ஒருத்தர் செய்யணும். இப்ப பாருங்க, இதே ஈவே ராமசாமி சிலை இருக்கு. இவங்க வந்து ஈவே ராம கொள்கை தானே பரப்பணும். கடவுளை நம்புன்னு முட்டாள், கடவுள் நம்பிக்கை கூடாது, அவர் தான் எல்லாம் இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துல சொல்லியிருக்காரு. ஏன் கோயில் வாசலை மட்டும் வைக்கிறீங்க? வேளாங்கண்ணி கோயில் சர்ச்சுக்கு வைத்த மாதிரி வைங்களேன். எல்லா மசூதி வாசல் எழுத்து, மவுண்ட் ரோட்ல பெரிய இது இருக்கு, 1000 விளக்கு மசூதி இருக்கு, அங்க எழுத்து மாதிரி வைங்க. சர்ச்சுக்கு எழுத்து மாதிரி வைங்களேன். மதச்சார்பற்ற அரசு தானே அது. ஆமா, எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் வைக்கல, வைக்க முடியுமாங்களால? அப்ப இந்துக்களுக்கு மட்டும் ஒரு யாட்சி, வேற நிலைப்பாடு சர்ச்சா இருந்தாலும் சரி, மசூதியா இருந்தாலும் சரி, இது தெளிவா தெரிகிறது. இன்னொன்று, அந்த மாதிரி வைத்தால் அந்த சிலை வந்து அடுத்த நாள் அங்க இருக்காது, அவங்களுக்கு தெரியும், அதனால வைக்க மாட்டாங்க. இந்துக்கள் அப்படி இல்லாத காரணத்தினால் சட்டம் நம்ம மதிக்கிறோம், சட்டத்தை மதிக்கிறோம், சட்டப்படி போராட்டம் நடத்துவோம், ஒரு மனுக்கு போடுவோம், நீதிமன்றத்துக்கு போய் தான் பண்ணுவோம் நாம. அதெல்லாம் ரொம்ப லாங் ஒரு ப்ராசஸ். ஷார்ட்கட் என்னவோ அது அவங்க பயப்படுவாங்க. ஷார்ட்கட் அங்கே நடக்கும், அதனால அந்த மாதிரி வைப்பதில்லை. அதனால இந்துக்கள் முதல்ல வீதிக்கு இறங்கி போராடக்கூடிய நிலை வந்தாலே இந்த மாற்றங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதை ராமகோபால் ஐயா அவர் அடிக்கடி சொல்லுவார். அதனால இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ அல்லது கார்பரேஷன் கமிஷனர், மேயர், யாரை வச்சுக்கோங்களேன், இப்படிப்பட்ட அரசு அதிகாரிகள் இவர்கள் எல்லாருமே வந்து சட்டத்தினுடைய ஆட்சியை, சட்டத்தினுடைய நிலைப்பாடுகள் மாண்பை நிலைத்துவதற்காக இருக்காங்களா, இல்ல மேலதிகாரியுடைய உத்தரவு, வாய்மொழி உத்தரவு அதுவும் சொன்னோம்னா, ஏன்னா ரைட்டிங்ல வேற இருக்கும், வாய்மொழி உத்தரவை செயல்படுத்துறதுக்காக இருக்காங்களா? ஐஏஎஸ் சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இந்தியன் என்பது என்ன? நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையா, நீதி நிர்வாகம். ஆனால் இவங்க எப்படி பண்றாங்க, அந்த ஐக்கு பதிலாக டிஎம்கேன்னு போட்டுக்கணும். டிராவிடியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் வேணா வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தமிழகத்திலே சட்டம் சந்தி சிரிக்கிறது. அதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தியுமே ஒரு ஃபாலோ அப் செய்தி தான். 2 நாளைக்கு முன்னாடி இதை எடுத்திருந்தோம். மதுரை மாவட்டம் பேரையூர்ல கருப்பண்ண சுவாமி கோவில், விநாயகர் கோவில் 100 ஆண்டு பழமையானது, 2.2 ஏக்கர் நிலம் இருக்கிறது, அதை புனரமைக்கணும் அப்படின்னு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கோர்ட்டுக்குமே அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் போயிட்டாங்க, கோர்ட்டுமே அனுமதி வழங்கிடுச்சு, கோவில் நீங்கள் வந்து புனரமைச்சிக்கலாம், கும்பாபிஷேகம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டி பள்ளிவாசலின் ஒரு வழி வருவதாக தெரிகிறது. அதற்காக அங்கே இருக்கக்கூடிய 55-60 இஸ்லாமிய குடும்பங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதற்கு பயந்து கொண்டு ஹெச்ஆர்என்சி வந்து புனரமைப்பு பணியை தொடங்காமல் அமைதி காப்பதாக இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கு. கோர்ட் அனுமதி கொடுத்துருச்சு, ஆனாலும் ஹெச்ஆர்என்சி எதுக்கு வம்பு, எலெக்ஷன் நேரமா இருக்கு, நம்ம அதை சென்சிட்டிவ் மேட்ரு, இதுல நம்ம கை வைக்க வேண்டாம், அமைதி காப்போம்னு ஹெச்ஆர்என்சி இருப்பதாக தெரிகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம், ஹிந்து ஆலயங்களினுடைய கணக்குகளை மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் அந்த நிலையிலிருந்து மாறி ஹிந்து ஆலயங்களை முழுமையாக நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பாக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றது ஹெச்ஆர்என்சி. அதான் பலமுறை நான் சொல்லிட்டே இருக்கோம். சரி, இவங்க தான் சொல்லும்போது ஹெச்ஆர்என்சி அண்டர் ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல் பண்றாங்க. சரி, நீங்க தான் நிர்வாகம் பண்றீங்க அப்படிதான சொல்லிக்கிறீங்க. நான் அப்படி ஏத்துக்கிறது இல்லை. யூ ஹாவ் ஒன்லி த சூப்பர்வைசிங் பவர் அத்தாரிட்டி. அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி மட்டும்தான். வரவு செலவு கணக்கு பார்க்கறது தான். அதை வந்து அண்ணாதிரியே சொன்னதாக ஒரு தான் நம்ம பேசியிருக்கோம். அதனால அப்படி இருக்கிறது. அதனால இப்ப வந்து ஃபுல்லி கவர்னிங் அத்தாரிட்டியா தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாங்க.
அப்ப என்னுடைய கேள்வினா, ஹிந்து ஆலயங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அற்ற சூழ்நிலை வரும்போது அதை செயல்படுத்த வேண்டியது யாரு? நீங்க தானே பண்ணணும். நீங்க அப்படிதான் உங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்ப சமீபத்தில் கூட அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட 100க்கு மேல உள்ள சில ஆலயங்கள் இடிக்கப்பட்டன. ஏன்னா நீர்நிலை கரையோரமா வந்து ஒரு 2 அடி, 1/2 அடி, 1/4 அடி, 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு அது இருக்கு என்று சொல்லி யாரோ ஒருத்தர் கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்ட உடனேயே நீங்க இப்ப இதுக்கு வந்து கோர்ட்டு உத்தரவு வந்தாச்சு, செயல்படுத்தல. கேஸ் போட்டு தீர்ப்பு வந்த மறுநாள் மத்தியானம் போய் புல்டோசரை போய் இடிச்சிருவாங்க. அந்த 100கணக்கான இடங்கள்லயும் ஒரு இடத்துல கூட பல கோயில்கள் சோகால் HRMC உடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு அனுப்புற கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கோயில்கள் எந்த இடத்துலயுமே வந்து ஏன் இடிக்க வரீங்க என்று சொல்லி மறுசீராய்வு மனுவோ மேல்முறையீட்டு மனுவோ ஒன்றும் பண்ணல. அப்ப நீங்க கோயிலை பாத்துக்கிறீங்க. நீங்க கோயில வரக்கூடிய வருமானத்தை வந்து கொள்ளையடிப்பதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் HRMC தவிர கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடியதோ பார்க்கறதுக்கு கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கணும். இதே கோயிலுக்கு கோடிக்கணக்கில் வருமானம் இருந்தா சும்மா இருப்பாங்களா? வருமானம் தான் குறிக்கோள். ஒரு 50 முஸ்லீம் வந்து இறங்கி போறான்னு உடனே விட்டுருவாங்களா? திருப்பரங்குன்றத்தில் நம்ம பார்த்தோம், கோர்ட் தீர்ப்பு வருகிறது, HRMC அதை நிறைவேற்றணும்ல. கோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக வந்து இவங்க மேல்முறையீடு பண்றாங்க. அப்போ கோயிலுக்காக HRMC யாருக்காக இருக்கீங்க நீங்க? இந்து கோயில்களை பாதுகாப்பதற்காகவோ காப்பதற்காகவோ அல்ல மேற்பார்வையிடுவதற்காகவோ இதற்காக HRMC இல்லை. யூ ஹாவ் டு டிஸ்பேண்ட் இட். அதனுடைய எலிஜிபிலிட்டியே போயாச்சு. தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதனால இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் சேர்ந்து இப்ப என்னன்னா ஒரு தனிநபர் அந்த கோயில் நிர்வாக சம்பந்தப்பட்ட தனிநபர் ஒரு கடிதம் ஒண்ணு போட்டாராம். ஊர் மக்கள் முழுக்க சேர்ந்து கோயில் கட்டணுங்கிறாங்க. கோர்ட்டு தீர்ப்பு வந்தாச்சு. அதுல வந்து ஒரே ஒரு தனிநபருடைய அந்த லெட்டர், அது இவங்களே மிரட்டினாங்களா காசு கொடுத்து வாங்கினாங்களா நமக்கு தெரியாது. அதன் அடிப்படையில வந்து இப்ப நம்ம ஆலய பணிகளை அப்ப நிறுத்தி வச்சிருக்கோம். சொல்றது யார்? அறநிலையத்துறை. அப்போ ஒரே ஒரு நபர் என்பது ஒரு கோர்ட்டை விட அதிகாரமிக்கவரா இருக்க முடியுமா? யார் அந்த நபர்? அப்படி யார் அந்த சார் மாதிரி யார் அந்த நபர்? அந்த நபர் யாரால் மிரட்டப்பட்டார்? பணம் கொடுத்து வாங்கப்பட்டார் இல்ல மிரட்டப்பட்டாரா? மிரட்டப்பட்டார் என்றால் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் மிரட்டினார்களா அல்லது இப்ப பாத்தீங்கன்னா SDPI சேர்ந்தவர்கள் உள்ள அந்த போராட்டத்தில் தூண்டி விட்டார்கள். நமக்கு ஆதாரம் வந்திருக்கு, பல பேர் பேசிக்கிறாங்க. அப்ப SDPI போன்ற அந்த முஸ்லிம் அமைப்புகள் மிரட்டினதா நம்முடைய கேள்வி. அதனால இப்ப இவங்க பெருமையா பேசிக்கிறாங்க, நாங்கள் 4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம். இதே இப்ப 4001 பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ணல? அந்த பண்ண 4000 கோயிலையும் கொஞ்சம் கைப்பிடி அந்த ஏதாவது உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிட்டு போய் புறணும்னா கொஞ்சம் மிச்சம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிச்சம் வரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணது முழுக்க வந்து காசு பார்க்க. இங்கேயும் கோடிக்கணக்கில் வசூல் பண்ணி கொடுத்தா இங்கேயும் கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க. காசு இல்ல, முஸ்லீம் ஓட்டு இருக்கு, 50 ஓட்டு இருக்கு, 50 ஓட்டு இந்துக்கள் ஒட்டுமொத்தமா போடுவாங்களா? அது மட்டும் இல்ல, இந்த ஒரு பிரச்சனையை வச்சு தமிழ்நாடு முழுக்க முஸ்லீம் ஓட்டுலாம் போச்சுன்னா என்ன பண்றது? ஆகவே அந்த முஸ்லீம் வாக்கு வங்கிக்காக சட்டத்தை பற்றி கவலைப்படாமல் சட்டத்தை காலில் போட்டு மிதித்திருக்கிறது HRMCயும் சரி, இங்கு உள்ள அரசாங்கமும் சரி. அதனால இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, அதே போல இந்துக்கள் வாக்கு வங்கியாக செயல்பட ஆரம்பித்தால்தான் முள்ளாலதான் எடுக்க முடியும். அப்பதான் தீர்வு வரும். அதனால இதை பாருங்க, நீதிமன்றத்துல போய் தீர்ப்பு வந்தால் கூட வந்து நியாயம் கிடைக்காது. அரசியலமைப்பு சட்டமோ இது சரின்னு சொன்னால் கூட இந்துக்களுக்கு நீதி கிடைக்காது. அதான் இன்றைக்கு சூழ்நிலை. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு சட்டத்துக்கு மதிப்பே இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலை வந்திருக்கிறது. அந்த 2 நீதிபதிகள் அமர்வுள்ள தெளிவா சொன்னார். ஜெயச்சந்திரன் அவர்கள் அமர்ந்த திருப்பரங்குன்ற தீர்ப்புல தெளிவா சொன்னார், தமிழக அரசு சிறுபான்மை ஓட்டுக்காக மத கலவரத்தை தூண்ட முயற்சி செய்வது போல தெரிகிறது. அதே போல இங்கேயும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்கன்னா நமக்கு சந்தேகம் வருகிறது. அதிலும் குறிப்பாக அந்த இந்துக்கள் மத்தியில தீண்டாமை சமூகத்தினரை தூண்டி விட்டு ஜாதி மோதலை உருவாக்குவதற்காக ஒரு சில முஸ்லிம் அமைப்புகள் முயற்சி செய்வதாக நமக்கு தகவல் வருகிறது. ஆகவே மத கலவரத்தை போல ஒரு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிட்ட ரீதியில ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. இதை வைத்து இதே முளையிலே தடுத்து கிள்ளி எறியணும்.
அதனால அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. ஹிந்துக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். என்னாலும் சரி இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும். அதுக்கான அந்த அங்க உள்ள ஹிந்துக்களுக்கு எல்லா ஹிந்து அமைப்புகளும் இப்ப எப்படி ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் ஒரு போராடணும், ஒரு குழு போராடனா இங்கேயோ இருக்கிற காசாக்கு இங்க ஒரு துலுக்கம் ஒன்னா சேர்றான், பிரதர்ஹுட்ங்கிறான்ல, அவன் திருப்பி அடிக்க போறவங்கள. அதுதான் அந்த நம்ம நாட்டை காஷ்மீரை பத்தி கேவலமா பேச நமக்கு எந்த விதமான ஆதரவு கொடுக்காத அந்த ஆயத்துல்லா கோமினிக்கு இங்குள்ள இவன் சப்போர்ட் பண்றான். அவன் ஷியா துலுக்க இந்த துலுக்கனுக்கும் எதிர்ப்பான். இன்னும் துலுக்கனே இல்லை அவன் சொல்லுவான், அவன் துலுக்கனே இல்லை இவன் சொல்லுவான். ஆனா சண்டை வரும்போது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கை கொடுப்பார்கள். அதனால ஹிந்து சமுதாயம் இதை நம்ம கத்துக்கணும், ஒரு பாடமா கத்துக்கணும். ஏதோ ஒரு பேரையூர்ல ஒரு ஹிந்துக்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் கூட தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா ஹிந்துக்களும் எங்களுடைய ஆதரவு இருக்கின்றது என்பதை நாம் வெளிக்காட்ட வேண்டும். குறைஞ்சபட்சம் சோசியல் மீடியாவில் போய் வெளிக்காட்டணும். இதை பல பேருக்கு ஷேர் பண்ணணும், எழுதணும். அப்பதான் ஹிந்துக்களுடைய சக்தி என்பது புரிய ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகள் ஒன்னா இருக்காங்க தெரிஞ்சா உடனே ஸ்டாண்ட் மாத்திருவாங்க. உங்களுக்கு தேவையான ஓட்டு தான். அதனால இதை ஹிந்துக்கள் கற்றுக்கொள்ளாத வரை இப்படிப்பட்ட படிப்பினைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நிறைவு செய்தியாக தொடர்ந்து பார்க்குறோம், மகளிர்களுக்கு 5000 ரூபாயை வாரி வழங்கினாரு. அப்புறம் முதியவர்களுக்கான அந்த ஓய்வுத்தொகையாக இருக்கக்கூடிய அந்த 2000 அட்வான்ஸாகவே 2000 ரூபாயை போட்டுட்டாரு. முதல்வர் இப்படி பல்வேறு விஷயங்களை வாரி வழங்கிட்டு இருக்காரு. அதன் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களுக்குமே வாரி வழங்கியிருக்காரு. அதாவது மாதம் 12,000 ரூபாயாக இருந்த அந்த ஓய்வூதியம் இப்போ 15,000 ஆக்கியிருக்காரு. ஏற்கனவே குடும்ப ஓய்வூதியம் 6,000 இருந்ததை 7,500 உயர்த்தி வழங்கி இருக்கிறார். அங்கீகார அடையாளம் வைத்திருக்கும் அனைவருக்குமே மருத்துவ காப்பீடை உறுதி பண்ணியிருக்காரு. சென்னை பத்திரிகையாளர்களுக்கு செங்கல்பட்டுல வீட்டு மனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர்கள் மீது அவருக்கு ஒரு அளவற்ற அன்பும் பாசமும் இப்ப உதித்ததற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க செங்கல்பட்டுன்னு தப்பா சொல்றீங்க, செங்கல்பட்டு மாவட்டத்தில்னு சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்துக்கு கொஞ்சம் தாண்டினாவே செங்கல்பட்டு மாவட்டம். மிக சரியா சொன்னீங்க. அதனால சென்னை மெட்ரோபாலிட்டன் லிமிட்லயே கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர். அதனால கரெக்ட் பண்றார். யார சொல்றீங்க? பத்திரிகையாளர்கள். அவங்க கரெக்ட்னா உடனே உங்களுக்கு என்னென்னமோ அர்த்தம் வருதுன்னு நினைக்கிறேன். நான் ஜென்சி கூட அதிகமா பழகுறதுனால சரி 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 இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் புது அர்த்தங்கள் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அல்ல, எல்லா வகையிலும் கரெக்ட் பண்ணுவாங்க. இதுல இவங்களே கரெக்ட் பண்றாங்க, கரப்ட் பண்றாங்க. அதாவது ஒரு விலை கொடுத்து எவ்ரிபடி ஹாஸ் அ பிரைஸ் டேக்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் உண்டு. யார் யார் என்ன விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பதை தெரிஞ்சிருக்கிறார்கள் இந்த திமுக காரங்க. நம்ம தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு செய்தியா பார்த்துட்டே வந்தோம். ஒவ்வொரு செய்தியில என்ன பார்க்கிறோம்? இந்த அரசுடைய நிர்வாக சீர்கேடின்மை எந்த அளவுக்கு எல்லாத்துலயும் ஃபெயில்யூர் மாடல். அப்படி இருந்தாலும் கூட மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பணத்தை கொடுத்து அவங்ககிட்ட ஏகப்பட்ட காசு தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு சுருட்டி வச்சிருக்காங்க, கக்கத்துல வச்சிருக்காங்க. அந்த குடும்பத்தின் கையிலும் திமுக கையிலும் இருக்கு. அந்த பணத்தை விட்டெறிஞ்சா நடக்க வேண்டியது நடக்கும் என்கின்ற இருமாப்பு அவங்ககிட்ட இருக்கு. பணம் கொடுத்து அதையும் சாதிக்கலாம். இப்ப நம்ம தொடர்ந்து பல செய்திகள் இன்றைக்கு நீங்க சொன்ன எல்லா செய்திகளையும் பார்த்தோம். எல்லா வகையிலையும் தோற்று போன ஒரு அரசு. அதாவது ஆன்டி இன்கம்பன்சி என்றா சொல்வார்கள். அரசை பற்றி எதிர்மறையான கருத்துக்கள், எதிர்ப்பு கருத்து இதெல்லாம் இருந்தாலும் கூட நாம் இந்த பத்திரிகை முழுக்க முழுக்க அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியாவில் யாரும் எதிர்த்து பேசவே முடியாது. இதான் நீங்க ஒரு சின்ன ஒரு கமெண்ட் போட்டா கூட உடனே ஜாமீனில் வெளிவராதபடி உங்களை குத்திக்குள்ள வச்சிருவாங்க அப்படின்னு ஐஜி முதற்கொண்டு மிரட்டுவார், வெளிப்படையா சொல்லுவார். சமூக வலைத்தளங்களிலே நீங்கள் அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டால் உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த மேலதிகாரியே சொல்லுவார். பத்திரிகையாளர் முழுக்க இந்த மாதிரி விலைக்கு வாங்கியாச்சு. இந்த எலும்பு துண்டை வீசினா நாய் பின்னாடி ஓடி வரும் சொன்னாங்க இல்லையா, அதே போல எல்லாரும் அப்படியே வாலாட்டக்கூடிய நாய்களாக இந்த பத்திரிகையாளர்களுடைய தரத்தை தாழ்த்தி விட்டது திமுக அரசு. அப்ப அரசுக்கு எதிராக எந்த கருத்து வராது. இல்ல, நீங்க கடுமையான விமர்சனத்தை வைக்கிறீங்க சார். பத்திரிகையாளர்கள் அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லாவிட்டால் பத்திரிகைகள் இங்க காலம் தள்ள முடியாது என்கிற சூழ்நிலை இங்க ஏற்பட்டிருக்கு. தினமலர் பத்திரிகை ஓரளவு பரவாயில்ல. எல்லா பத்திரிகை அதே போல இருப்பாங்களா? நீங்க வாழ்ந்துட முடியுமா? எல்லாத்துக்கும் உயிர் பயம் இருக்குல்ல, குழப்பம் நடத்தணும் இல்லையா? நீங்க சொல்லக்கூடிய பணத்தை வாங்கிட்டு பேசாம போனீங்கன்னா ஓகே, மீறினீங்கன்னா நீங்க இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால பத்திரிகை தர்மங்கிறதே கிடையாது.
பாருங்க, இப்ப நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஜாஃபர் சாதிக் வெளிநாட்டு என்னமோ அது ஒரு பொறுப்பு, ஆமா, அவர் வந்து பண்ண எல்லாம் தெரியும் நமக்கு. அயல்நாடு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அணிக்காக அவர் இருந்தார். இப்ப அவர் வீட்டுக்கு ரைடு வருது. ரைடு வந்த உடனே எல்லாம் அந்த புதிய தலைமுறை பத்திரிகை எல்லா பத்திரிகையிலும் போய் போட்டோ எடுக்கிறோம். அப்ப போட்டோ எடுக்கும்போது சிற்றரசு என்கின்ற ஒரு ஆள் வந்து பத்திரிகையாளர் போட்டு அடிச்சு அந்த கேமரா புடுங்குறாங்க. உடனே என்ன இருக்கணும், பத்திரிகையாளர் சங்கம் என்ன பண்ணிருக்கணும், பெரிய போராட்டம். தமிழகமே ரெண்டா ஒண்ணு இல்லைன்னு ஆகி ஆல் இண்டியா லெவலுக்கு போகணும் இல்லையா? ஒரு பத்திரிகையாளருடைய பத்திரிகை தொழிலை நடத்த விடாமல் தடுத்து அடித்த அராஜகம் செய்த திமுக அரசே அப்படின்னு ஒருத்தர் கூட பேசலைங்க. கப்சிப். இதுதான் தமிழகத்துடைய மீடியாக்களின் நிலை. மிக கேவலமான மட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி RS பாரதி பேசுறார். ரெட் லைட் மீடியான்னு பேசினார் இல்லையா? அதோட கேவலமான வார்த்தை தேவையா? யாரா பேசினாங்களா? ஒரு கண்டன கூட்டம், அறிக்கை, போஸ்டர், பொதுக்கூட்டம், ஒண்ணு சொல்லுங்க, தீர்மானம். அவர்களுக்கும் சங்கம்லாம் இருக்கு வந்துதான் கேட்கிறேன். ஆகவே பத்திரிகையாளர் என்கின்ற போர்வையிலே திமுகவுடைய கோப்பா சேக்கல் மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அதை தாண்டி கொஞ்சம் பேர் இருக்காங்க, சில பத்திரிகைகள் இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய ஆல்மோஸ்ட் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, டிவி சேனல் எல்லாமே இவங்க கையில் இருக்கு. அந்த அசுர பலத்தை நம்பிதான் இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அராஜகம் செய்து கொண்டு இருக்க முடிகிறது. இத்தனை பாலியல் வன்கொடுமைகளை பத்தி பேசுறோம், இத்தனை போக்சோ வழக்கு பேசுறோம், இத்தனை மணல் கொள்ளை, அதை தடுத்து காத்தெல்லாம் அப்படி அடிச்சு கொள்றான். இத்தனை இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு மறந்துடுவோம். ஒரு சின்ன ஓரத்தில் நியூஸா போட்டு உடனே அதை மறைச்சு வேற நியூஸ். ஒரு பெரிய பாலியல் வன்கொடுமை நடந்தா அடுத்த நாள் என்ன ஆகுது, அது வரவே வராது. கேஸ் சிலிண்டர் வந்துடும். பெட்ரோல் கடைகள் மக்கள் அலைமோதுகிறார்கள் அப்படி சொல்லி இவங்க சொல்லி விட்டானா அதுதான் பத்திரிக்காரன் போடுவோம். அந்த 2 நாள்ல மறந்துடுவான். 3ஆவது நாள் பழைய நியூஸ் ஆகிடும், அதுக்கு வேற நியூஸ் வரும். ஆகவே ஒரு முக்கியமான செய்தி பீப் சாங் வச்சு ஒரு புரளி கிளப்ப முடியும், அதை அப்படியே மறைச்சிட முடியும். ஆகவே இப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள் கை கொடுக்கும் போது அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டாமா திமுக அரசு? அதனால செய்திருக்கிறார்கள். இதை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நல்ல விஷயம், அட்லீஸ்ட் சமூக ஊடகத்துல சில பேர் எதிர்க்கிறாங்க. சமூக ஊடகம் என்கின்ற ஒன்று இல்லாமல் இருந்தால் இவர்கள் செய்யக்கூடிய தகுதித்தம் இன்னும் கூட வெளியில வந்தே இருக்காது. சில யூடியூப் சேனல் அதே மிரட்டி விலைக்கு வாங்கிட்டு இருக்கான். இவங்க சார்பு பத்திரிகையாளராக மாற்றி கொண்டிருக்காங்க. இந்த சமூக ஊடகங்கள்ல சில பேர் வந்து இப்படி கொள்கையில CTV போல சில பேருடைய உண்மையை உரைக்கக்கூடியவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஓரளவு பத்திரிகை தினமும் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இதை மீறி ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருக்கிறது. ஆகவே என்ன இருந்தாலும் நம்முடைய நாட்டுடைய நம்பிக்கைன்னா சத்தியமேவ ஜெயித்து, உண்மை ஜெயிக்கும். ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஜெயிக்கும். அதனால திமுகவுடைய இந்த அராஜகத்தையும் தாண்டி சத்தியத்துக்கென்று ஒரு மகத்துவம் இருக்கிறது. அதனால் சத்தியம் ஜெயிக்கும் என்று நாம் காத்திருக்கிறோம். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர், மூத்த சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.